குன்னம் தொகுதி மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? அதாவது இந்த தொகுதி வந்து ஒரு வளர்ச்சி இல்லாத தொகுதியாக இருந்தது. மிக மிக பின்தங்கிய தொகுதியாக இருந்தது. தொகுதி 2011 தான் புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி. அதற்கு பிறகு ஒரு முறை நான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இப்போ ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு ஒரு மனநிறைவான ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவையான பணிகளை கொண்டு சேர்ந்துருவோம். பட் இன்னும் கோரிக்கை இருக்குது. ஓகே. ஏன்னா எல்லாத்தையும் முழுவதுமாக ஒரே நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாது, இன்னும் இருக்கிறது. ஆனால் ஒரு ஐடிஐ கொண்டு வந்திருக்கேன், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்கோம். குன்னம் தொகுதிக்கு கொடக்கானத்தங்கிற ஊரில் ஆர்ட்ஸ் காலேஜ் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ வெண்மணிங்கிற கிராமத்தில் ஒரு அரசு ஐடிஐ கொண்டு இருக்குது. இப்போ ஒரு மாடல் ஸ்கூல் கட்டிட்டு இருக்கோம். 50 கோடி ரூபாய் செலவில் கட்டடம் கட்டுகின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி கல்வி சார்ந்த பணிகள், அடிப்படை கட்டமைப்பு, சாலை வசதி விரிவாக்கம், புதிய பேருந்து வசதிகள், புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், இப்படி இந்த பணிகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்துட்டு இருக்கும்போது மக்கள் எதிர்பார்ப்பதில் ஒரு கூடுதலான பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்சஸ், டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பணி தொடரணுங்கிறதுக்காக அவங்க என்னை தேர்ந்தெடுக்கணும்னு நான் விரும்புகிறேன்.